சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் இப்படி இந்த கிறிஷோட பாட்டி யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த கிறிஷை ரொம்ப நாள் நம்ம வீட்டில் தங்க வச்சா விஜயாத்தை சும்மா விட மாட்டாங்க. என்ன செய்யன்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும் இங்கே அண்ணாமலை விஜயானி எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வந்து ரவிக்காக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டோட வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுது, சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவா ஸ்ருதி? அப்போ ரவி அந்த ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போக வேண்டாம், இனி அவன் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான் அப்படின்னு சொல்ல, ஆண்டி நான் அப்படி தான் ஆசைப்பட்றேன், ஆனால் உங்கள் பையன் ரவி தான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் ரவியை கூப்பிட்டு பேசணும். நான் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஓனராக இருந்து பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என் அம்மா கொண்டு வந்து பணம் கொடுக்க அந்த பணத்தை வச்சு தான் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன்னு ரவி வந்து புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கமே வரமாட்டேங்கிறாரு. இப்போ ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பிக்கவும் போகிறேன். அப்போ ஓனராக இருக்க வேண்டிய ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலனா என் அப்பா அம்மா என்ன தானே ரொம்பவே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே பேச ஆரம்பிக்க, உடனே அண்ணாமலையும், ஏமா ஸ்ருதி, நீ வந்து ரவி விருப்பத்துக்கு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருந்தா ரவி கண்டிப்பாக நீ சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுருப்பான். ஆனால் இப்போ நீ உங்கள் அம்மா கொடுத்த பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற, அதான் இங்கே ரவிக்கு ஓனராக விருப்பமே இல்லை. நீ கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துருக்கலாம்ல, ஏமா இவ்வளோ அவசரப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவே முடியாது. நாங்களும் பணம் சேர்த்து வச்சுருக்கோம். எங்கள் பணத்தையும் வச்சு தான் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா வெறும் 10 லட்ச ரூபா பணம் தானே கொடுத்தாங்க. ரவியும் நானும் சேர்த்து வச்ச மீதி பணத்தை நாங்கள் அதுலேருந்து தானே எடுத்திருக்கோம். அப்போ ரவிக்கும் உரிமை இருக்குல்ல. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா? எத்தனை நாள் தான் அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் இங்கே ரவி வேலை பார்க்குறேன்னு சம்பளத்துக்காக அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும்? ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்தால் இங்கே வந்து ரவி இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். விஜய் ஆண்டி, நீங்கள் தான் உங்கள் பையன் ரவிக்கிட்ட பேசி புரிய வைக்கணும். ரவி நான் சொன்ன எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசுகிற மாஸ்டர்தி, உனக்காக நான் இதெல்லாம் செய்யாமல் இருப்பேனா? நீ என்ன இந்த ரோகிணி மாதிரியா ஏமாத்திக்கிட்டா இருக்க, இல்லை பொய் சொல்கிறியா? ரவிக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க. மீனா கூட தான் முத்துவுக்காக கார் வாங்கி கொடுத்தா. அந்த கார் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் வருதில்ல. அதே மாதிரி நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து கொடுக்கும்போது ஏன் அந்த ரவியால் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆக முடியாதா? எதுக்காக ரவி இப்படி அடம் பிடிக்கணும்? உன் நல்ல மனசை ரவி புரிஞ்சிக்காமல் இருக்கான். நான் இன்னைக்கு ரவிக்கிட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படாதம்மா. சீக்கிரமாகவே நீ உன்னுடைய ஹோட்டலை ஆரம்பிக்கும் போது அந்த ஹோட்டல் ஓனராக ரவி அங்கே வந்து நிற்பான். நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக ஸ்ருதி அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க மீனா நினைக்கிறாங்க, பரவாயில்ல, ஸ்ருதி ரவிக்காக பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்குன்னு பெரிய ஒரு வருமானம் வந்தால் ஏதாவது என் வீட்டுக்காரருக்கும் உதவி செய்யலாம், ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு நினச்சா பெருசாக எந்த ஒரு வருமானமும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்க. இதை விஜயா பார்க்குறாங்க. என்ன மீனா, நீயும் அந்த ஸ்ருதி மாதிரியே ஏதாவது முத்துவை சந்தோஷப்படுத்த வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறியா? உன்னால் முடியாதுடி. ஏன்னா ஸ்ருதி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எவ்வளோ பணம் கேட்டாலும் ஸ்ருதியோட அம்மா அப்பா கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா என்ன வந்து தருவாங்க? ஒன்றும் உங்கள் அம்மாவால் தர முடியாது. அதனால் உன்னால் இப்படி நினச்சி பார்க்க தான் முடியும். ரொம்ப யோசிக்காத. இந்த ஸ்ருதியை பார்த்து நீ ஒன்றும் பொறாமப்படாத. போய் அங்கே கிச்சனில் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மீனாக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. நான் என் வீட்டுக்காரருக்காக நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? விஜயத்தை ஏன் இப்படி பேசுகிறாங்க? நானாவது ஸ்ருதியை பார்த்து பொறாமப்படுறதாவது, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் எப்பயுமே நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. ரோகிணி யாருக்கும் தெரியாமல் மனோஜோட கடையிலேருந்து எடுத்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த பணத்தை பார்க்கும்போதெல்லாம் ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இதை மனோஜ் பார்த்தா என்ன ஆகுறது? கடையில் வேற பணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் ஏன் நிலமை ரொம்பவே கஷ்டமாயிருமே. விஜயாத்தெல்லாம் என்னை சும்மா விட மாட்டாங்க. கடைப்பக்கம் போகாதன்னு சொன்னேன், இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறியான்னு கேள்வி கேட்பாங்க. முதல்ல இருக்கிற பணத்தை கொண்டு போய் அந்த தினேஷ் கிட்ட கொடுத்துடணும், அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பணத்தை எடுத்துகிட்டு வந்தவங்க கிறிஷுக்காக வேற ஒரு ஸ்கூலை பார்க்கணுன்னு நினச்சி தான் இந்த பணத்தையே எடுத்தேன். ஆனால் இப்போ என் அம்மா செஞ்சுருக்கிற வேலை சரியே இல்லை. எங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு வேற தெரியல அப்படின்ற ஒரே யோசனையில் இருக்காங்க. அந்த சமயம் பிஏ தினேஷ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன ரோகிணி, 2 லட்ச ரூபா பணத்தை முதல்ல தரேன்னு சொன்னீங்களே, ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டிங்களான்னு கேட்க,
பணம் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, அதான் எனக்கு தெரியுமே. உண்மையாவே நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, அதுவும் அந்த மனோஜோட கடையில எவ்வளோ வருமானம் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு தான் 10,00,000 பணத்த கேட்டேன். நீ என்னவோ பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொன்ன. அப்புறம் எப்படி ஒரே நாளையில இவ்வளோ பணம் உனக்கு கிடைச்சது? என்னையே ஏமாத்தலான்னு பார்க்குறியா? அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல. இந்த பணத்த நான் ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதுக்கு மேல என்னால பணம் குடுக்கவே முடியாதுன்ற நிலைமையில இருக்கேன். நீ என்னன்னா என்ன புரிஞ்சுக்காம தேவையில்லாம அப்பப்போ பணம் கேட்டுட்டு இருக்க. சொல்லப்போனா நான் வெறும் ஸ்டாஃபா வேலை பார்க்குறேன். முன்னாடி மாரி நான் அந்த பார்லருக்கு ஓனர் இல்ல. பெரிய வருமானம்லாம் எனக்கு வரவே வராது. இந்த பணத்த ஏற்பாடு பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நீ எங்க பணத்த குடுக்கணும்னு சொல்லு. குடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். உன்கிட்ட இருக்க என்ன பத்தின ஆதாரத்தெல்லாம் நீ குடுத்துற வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஆதாரமா? உன்கிட்ட குடுத்துட்டு மீதி பணத்த எப்படி உன்கிட்ட இருந்து நான் வாங்குறது? வெறும் 2,00,000 பணத்த குடுத்துட்டு ஆதாரத்தெல்லாம் வாங்கிடலான்னு நினைக்கிறியா? அந்த ஆதாரத்தெல்லாம் அப்படியே முத்துக்கிட்ட அனுப்புனேன்னு வையி, அப்புறம் தெரியும் உன் நிலைமை என்ன ஆகும்னு. 2,00,000 பணத்த குடுத்து பிரச்சனைய சமாளிக்கலாம்னு நினைக்காத. மீதி பணத்த தர வரைக்கும் நான் உன்ன பத்தின உண்மைய யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா, நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். பணத்த குடுத்து தான் ஆகணும். புரியுதுல? என்ன நீ ஏமாத்தலான்னு நினச்சேன்னா அப்புறம் பிரச்சனை உனக்கு தான். பார்த்துக்கோ. நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்துரு. 2,00,000 பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணு. நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு இங்கே பிஏ தினேஷ் பேசிட்டு ஃபோனை வைக்க ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு பக்கம் இந்த விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் நீ என்ன சம்பாதிக்கிற, எவ்வளோ வருமானம் வருது, அதை அப்படியே கொண்டு என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மனோஜ் கடையில் நல்ல வருமானம் வருது. ஆனால் அந்த கடையில் போய் நான் ரொம்ப நேரம் வேலை பார்க்குறேன். எனக்குன்னு ஏதாவது சம்பளம் கொடுக்குறாரா? ஒன்றும் கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்கிறாங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் சரியாக வாங்கிடுறாங்க. அதுலேயும் இந்த பிஏ தினேஷ் பணத்தை கொடுத்து வச்ச மாதிரி அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனாலேயே மாட்டிப்பனோன்னு பயந்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. 2,00,000 பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் மீதி பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறது? அவ்வளவுதான், இந்த முறை நான் வசமாக மாட்டிக்க போகிறேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்போம். இல்லை முத்திக்கிட்ட ஆதாரத்தை கொடுத்துட்டு என்னை மாட்டி விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். அதனால இப்போதைக்கு பிரச்சனையை சமாளிக்க பணத்தை கொடுப்போம். இந்த விஷயம் மனோஜுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ரோகிணி இங்கே பிஏ தினேஷ் இப்படி அடிக்கடி பணம் கேட்டால் என்ன செய்ய அப்படின்ற மாதிரி நினச்சி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருக்குமே தெரியாமல் கிறிஷோட பாட்டி தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் நம்ம தனியாக இருந்துக்கலாம். கிறிஷுக்கு அவன் அம்மா கூட இருந்தால் தான் நல்லது. இந்த ரோகிணியும் உண்மையை சொல்லாமல் இப்படியே அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டுருப்பா. இனி ரோகிணிக்காக யோசிக்கிறத விட கிறிஷுக்காக தான் யோசிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து கிறிஷோட பாட்டி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஆனால் இது ரோகிணிக்கு தெரியாததுனால முத்துவும் மீனாவும் அங்கே இங்கேன்னு கிறிஷோட பாட்டியை தேடிட்டு இருக்காங்க. கிறிஷும் மீனா கிட்ட கேட்குறான். மீனாத்த, எப்படியாவது என் பாட்டியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவீங்கல்ல? என் பாட்டி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு என் பாட்டியை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, கிறிஷ், நாங்களும் உன் பாட்டியை தேடிட்டு தான் இருக்கோம். உன் சொந்தக்காரங்க வீடெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு போய் கேட்டுட்ருக்கோம். ஆனால் உங்கள் பாட்டி எங்கேயும் வரலன்னு சொல்கிறாங்க. உன் அம்மாவை பற்றி கேட்டாலும் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி உன் பாட்டியை கண்டுபிடிக்க? சரி, நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. எதை பற்றியும் யோசிக்காத. உன்னை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏற்கனவே உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு நாங்கள் கவனிச்சிக்கணும், பார்த்துக்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் உன் பாட்டி தான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களா எங்ககிட்ட உன்னை விட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே கண்டிப்பாக உன் பாட்டி கிடச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற கிறிஷுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா. ரோகிணி அடுத்த நாள் கிளம்பி போகும்போது பிஏ தினேஷை பார்த்து பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பிஏ தினேஷ் கேட்ட 2,00,000 பணத்தை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் பிஏ தினேஷ் கிட்டே கொடுத்துட்றாங்க. உடனே தினேஷும் ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க, பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என்னை யார்கிட்டையும் மாட்டி விட்டுருவியோன்னு நினச்சேன். நான் சொன்ன எல்லாத்தையும் நீ செய்கிற. சீக்கிரமாக மீதி பணத்தையும் ஏற்பாடு பண்ணி வைன்னு சொல்ல, உடனே ரோகிணி, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படும். நீ உடனே கேட்டால் பணத்தை தர முடியாது. இப்படி அடிக்கடி ஆதாரத்தை காமிச்சிருன்னு சொல்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாம்ல. என்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்குறதே உனக்கு வேலையாக போச்சு. நான் கிளம்புறேன். யாராவது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தினேஷ் கையில் இருக்கிற பணத்தை பார்த்துக்கிட்டே அந்த பக்கமாக வரும்போது அங்கேருந்து வந்த போலீஸ், என்ன இந்த ஆள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதுவும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டு தினேஷ் கிட்ட போய் பேசுகிறாங்க. சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், விட்டுருங்க சார் அப்படின்னு பதட்டமாக இங்கே தினேஷ் பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தேகத்தோட, இவன் ஏதோ தப்பு பண்ண மாதிரில பதட்டமாக பேசுகிறான், இவன் மேலே சந்தேகமாக இருக்குது, இவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட எந்த தப்பும் செய்யாத தினேஷ் கையில் பணத்தோடு நிற்க அங்கே வந்த போலீஸ் சந்தேகத்தோடு கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
இங்கே போலீஸும் பிஏ தினேஷ் கிட்ட சந்தேகத்தோட கேள்வி கேட்குறாங்க. இது உன்னுடைய பணமான்னு கேட்க, ஆமாம் சார், இது ஏன் பணம் தான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நீ எங்கே வேலை பார்க்குற, உனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வருது, உண்மையை சொல்லு, இந்த பணம் உன்னுடையதுன்னு நீ சொல்கிறத எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு போலீஸும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, வசமாக மாட்டிக்கிட்ட தினேஷ், இந்த பணத்தை ரோகிணி கொடுத்தாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டோன்னா மீதி பணமும் கிடைக்காதே, ரோகிணி கிட்டேருந்து கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமாக நல்லா வசதியாக நம்ம வாழலாம், நல்லா தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், வீண் செலவு செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி மாட்டிக்கிட்டேனே, அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி வராமல் இப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு தெரியாமல் இங்கே பிஏ தினேஷ் வசமாக மாட்டிக்கிட்டதால் பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு. கடைக்கு வந்த மனோஜ் எப்பயும் போல் அங்கே கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, நாம் நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, நமக்கு தான் இப்போ நல்ல வருமானம் வந்துருச்சே, அந்த பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதான், அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருக்கோம், இப்போ நல்ல வருமானம் வருது, எல்லா கடனையும் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு பணத்தை எடுக்கிறதுக்காக போக, அங்கே வச்ச பணத்தில் நிறைய பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு மனோஜ். 3 லட்ச ரூபா பணத்துக்கு மேலே இங்கே இல்லை, யார் எடுத்திருப்பா அப்படின்னு ரொம்பவே கோவத்தில், இங்கே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, தெரிஞ்ச யாரோ தான் இப்படி திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க, இல்லைனா ஏன் கடைக்குள்ளே பணத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் யோசிக்க, உடனே மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி கடைக்கு வர வைக்க, உடனே ரோகிணியும் எப்படியோ அந்த தினேஷுக்கு பணம் கொடுத்துட்டோம், இனி தினேஷ் நமக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டான், ஆதாரம் இருக்குது உன்னை மாட்டி விடட்டான்னு கேள்வி கேட்கவும் மாட்டான் அப்படின்ற சந்தோஷத்தில், என்ன மனோஜ் என்னாச்சு, இப்போவே பணத்தெல்லாம் எண்ண ஆரம்பிச்சிட்டியா, கையில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல, பணத்தை எண்ண ஆரம்பிக்கல, கஸ்டமர் எல்லாரும் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க, வச்ச பணமே இல்லைன்னு நான் யார் மேலே சந்தேகப்பட, யார் இந்த பணத்தை எடுத்திருப்பான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன, நான் அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துருச்சுன்னு நினச்சியான்னு கேட்க, ஆமாம், நீ அதுக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுற, கடையில் நிறையா வேலை இருக்கும்னு நானும் வந்தா, நீ என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, 3 லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க ரோகிணி, நான் நல்லா எண்ணி வச்சேன், அந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்ல, ரோகிணி யோசிக்கிறாங்க, மனோஜ் இவ்வளோ புத்திசாலித்தனமா, அதுக்குள்ளே பணம் இல்லைன்னு கண்டுபிடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த கடையை ஆரம்பிக்க நான் தான் காரணமாக இருந்தேன், இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட தெளிவாக யோசிக்கவே தெரியாதுன்னு தான் மனோஜை ஏமாத்திடலான்னு நினச்சி இங்கே கடையில் இருக்கிற பணத்தை எடுத்தேன், மனோஜ் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாரே, இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்க, நான் தான் பணத்தை எடுத்தேன்னு யாருக்கும் தெரியக்கூடாதே, யாருக்கும் தெரியாது, அன்னைக்கு தான் எல்லாரையும் சாப்பிட நான் அனுப்புனேன்ல, யார் பார்த்துருப்பா நான் பணத்தை எடுத்ததை, அதுவும் இந்த சிசிடிவியும் பெருசாக அதன் மூலமாகவும் நம்ம மாட்டிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க, அப்படியா மனோஜ், இதுக்கு தான் நம்ம பணத்தை இங்கே வச்சிருக்கவே கூடாது மனோஜ், யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி மனோஜ் கிட்டே கேட்க, மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு யாரை சந்தேகப்படுறது, எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல, இருக்கிற பணத்தையாவது நம்ம நல்லபடியாக கவனமாக வச்சுக்கணும், முதல்ல உன் பைய காமி, அந்த பையில் அந்த பணத்தெல்லாம் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ராஜாவையும் அவங்க மனைவி ராணியவும் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் இந்த கடையில் தானே தங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், இல்லை இங்கே பணம் நிறையா யாரோ எடுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது, அண்ணே எங்கள் மேலே சந்தேகப்படாதீங்க, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் மேலே சந்தேகப்படலை, ஆனால் இந்த பணத்தை யாரோ எடுத்திருக்காங்கன்னா இங்கே தங்கியிருக்க உங்களை தானே நாங்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, ராணி சொல்கிறாங்க, அன்னைக்கு கூட வேலை பார்த்துட்டு இருந்த எங்களை சாப்பிட அனுப்புனது ரோகிணி அக்கா தான், அவங்க மட்டும்தான் இங்கே கடையில் நேற்று இருந்தாங்க, மற்றபடி நாங்கள் எல்லோரும் எப்பயும் போல் வேலை செஞ்சிட்ருப்போமே தவிர்த்து இந்த பக்கம் பெருசாக வரதே இல்லையேன்னு எங்களை கேள்வி கேட்குறீங்களே, சிசிடிவி இருக்கே, அதில் கூடவா யார் இந்த பணத்தை எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதையும் பார்த்துட்டேன், யாரோ திட்டம் போட்டு வந்ததுக்கு காரணமே அந்த சிசிடிவி அப்போதைக்கு வேலை செய்யலை, அப்போ யாரோ யோசித்து என்னை ஏமாத்தணுன்றதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எங்களை தவிர பெருசாக இங்கே யாரும் வரதும் இல்லைண்ணே, ஆனால் நீங்கள் பேசாமல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், போலீஸ் விசாரிக்கட்டும், மற்றவங்கள சந்தேகப்படுறத விட போலீஸ் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ராணி. ராணி இப்படி பேசிட்டு போகிறத கேட்டுட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க, என்ன இந்த ராணி நல்ல கடையில் வருமானம் வரதுக்கு தான் யோசனை சொல்கிறான்னு பார்த்தா, என்ன மாட்டி விடுறதுக்கும் நல்ல யோசனையாக சொல்லிட்டு போகிறாளே, போலீஸ் வந்தால் அவ்வளவுதான், நான் மாட்டிப்பேன், அவங்க என்ன மட்டுமா எல்லாரையும் விசாரிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் நான் தான் அந்த சமயம் இங்கே கடையில் இருந்தேன், அந்த நேரத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த ராணிக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, பணத்தை எடுக்கலைன்னு சொல்லிட்டு போகாமல் எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு யோசனை சொல்கிறதே இந்த ராணிக்கு வேலையாயிருச்சு, இந்த ராணியை கொஞ்சம் ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க,
இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்காத மனோஜ் அப்படின்னு சொல்ல, வேறு எப்படி உண்மையை கண்டுபிடிக்க? என் பணம் எனக்கு வேண்டாமா? எத்தனை கஸ்டமர் பணம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுக்கணுன்னா இந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கணும்ல. இதை வச்சு நான் என்னெல்லாம் யோசனை பண்ணியிருந்தேன் தெரியுமா? வெளியில் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருக்கோம். முதல்ல அந்த கடன் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பணமே இல்லையே, அப்புறம் கஸ்டமருக்கு எப்படி பொருள் கொடுக்குறது? பெரிய பிரச்சனை வந்துடும் ரோகிணி. சரியாக யோசிச்சு ராணி சொன்னது தான் சரி. போலீஸ்கிட்ட போனால் மட்டும்தான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல. இருக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு போவோம், அப்புறம் அந்த மனோஜ் கிட்ட பேசிக்கலான்னு. சரி, நான் வீட்டில் போய் இந்த பணத்தை வைக்கிறேன். நீ தான் இந்த கடையோட ஓனர். பொறுப்பாக இல்லாமல், கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாக இல்லாமல் பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கன்னு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா வர கஸ்டமர் யாராவது நம்மளை மதிப்பாங்களா? என்ன வேணாலும் செய், நான் இந்த கடை பக்கமே இனி வரமாட்டேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன ரோகிணி ரொம்ப பதட்டமாக, எப்படி எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் பிஏ தினேஷ்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்புனேன். தினேஷால் வந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சின்னு சந்தோஷமாக இந்த கடைக்கு கிளம்பி போனேன். அங்கே மனோஜ்கிட்ட சந்தோஷமாக பேசலான்னு நினச்சா பணத்தை யாரோ எடுத்திருக்காங்கன்ற உண்மையை மனோஜ் கண்டுபிடிச்சி இப்போ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இப்படியே போச்சுன்னா போலீஸ் கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தான் பணத்தை எடுத்தேன்னு மனோஜுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா என் நிலமை என்ன ஆகுறது? அப்படிலாம் நடக்கக்கூடாது. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி பேசணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. மனோஜோட கடையில் தங்கியிருக்க அங்கே ராணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு என்னவோ பணத்தை ரோகிணி அக்கா எடுத்திருப்பாங்களோன்னு தோணுதுன்னு சொல்ல, அது எப்படி நீ சொல்ல முடியும்? அவங்க பணத்தை எடுத்திருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல, இது அவங்க கடை, அவங்க எதுக்கு யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும் அப்படின்னு கேட்க, இல்லை அன்னைக்கு உனக்கு கூட வேலை இருக்கான்னு கேட்டுட்டு சாப்பிடலையான்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது, அப்புறமா நீங்கள் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுக்கு உடனே போய் காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லி அங்கேருந்து என்னை அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம்தான். காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா, இல்லை எனக்கு இப்போ பரவாயில்ல, எனக்கு காஃபியெல்லாம் வேண்டான்னு அப்படியே மாற்றி பேசுனாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப பதட்டமாகவும் இருந்தாங்க. உடனே நான் வீட்டுக்கு போகணும், மனோஜ் வந்த உடனே நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாரையும் வெளியில் அனுப்புன மாதிரி அனுப்பிட்டு பணத்தை எடுத்துகிட்டு நான் வந்த உடனே கிளம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. அதனால தான் போலீஸ் மூலமாக உண்மையை கண்டுபிடிங்கன்னு மனோஜனங்கிட்ட சொன்னேன். ஏன்னா இங்கே தங்கியிருக்க நம்மள சந்தேகப்படக்கூடாதுல்ல அவங்க. நம்ம 2 பேரும் தங்க இடம் இல்லாமல் இந்த கடைக்கு வந்தப்ப நம்மளுக்கு வேலையும் கொடுத்து தங்க இடம் கொடுத்து முடிஞ்ச அளவு சம்பளமும் கொடுத்து நம்மளை பார்த்துக்கிறாங்க. அவங்க கடையில் நம்மளால் பிரச்சனை வருமா என்ன? நாம் இந்த கடைக்குன்னு இப்போ வரைக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். தப்பு செஞ்சது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கட்டும், நம்ம மேலே அவங்க சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு யோசனையை சொன்னேன். அப்போ கூட போலீஸ்லாம் வர வேண்டான்னு ரோகிணி அக்கா நான் சொன்ன யோசனை சரியில்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நான் கவனித்தேன். பணம் இங்கே யாரோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி அக்கா ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நாம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுல்ல. உண்மை என்னன்னு சீக்கிரமாக தெரிய தான் போகுது. எனக்கு என்னவோ ரோகிணி அக்கா மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு ராணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்ருக்க. நீ அப்படியா சொல்கிற? சரி பரவாயில்ல, பார்ப்போம். நம்ம எந்த தப்பும் செய்யலைல்ல, யாரை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. மனோஜ் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராரு. நம்ம கடையில் இருக்கிறோம், ஆனால் யார் இந்த பணத்தை எடுத்திருப்பா? இல்லை ரோகிணி கடையில் இருக்கா? இப்படியா நம்ம கவனமே இல்லாமல் இருப்போம்? நான் கடையோட ஓனராக இருந்தால் அப்புறம் என்ன பிரயோஜனம்? யாராக இருந்தாலும் பணம் எடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு வீட்டுக்கு வர ரோகிணி சொல்கிறாங்க. என்ன மனோஜ், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? வெறும் 3 லட்ச ரூபா பணம் தானே, அதுதான் நம்ம சம்பாதிச்சிடலாமே. வேணும்னா அந்த பணத்தை நான் தரேன். ஆனால் நம்ம கடை இப்போ தான் நல்லா முன்னேற ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. இப்போ போலீஸ்கிட்ட போய் நம்ம இப்படி பணம் காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அப்புறம் போலீஸ் வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும்லன்னு சொல்ல, அவங்க வந்தால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நீ என்ன சாதாரணமாக வெறும் 3 லட்ச ரூபா பணம்னு சொல்லிட்டு இருக்க? அந்த பணம் சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன் உனக்கு என்ன அவ்வளோ சம்பளம் வருதா? ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்ருக்கிறியே அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படிலாம் சொல்லலை, உனக்கு என்ன தோணுதோ நீ செய், நான் என்ன சொன்னாலும் நீ என்னை தப்பாக தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ராணி சொன்னது தான் சரி, போலீஸ் வந்தால் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும்.
ஏன் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கூட யாராவது பணத்தை எடுத்து நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கலாம்ல. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா தானே அவங்களுக்கு சரியான பாடம் புகட்ட முடியும். யாரை நம்பி கடைக்குள்ளே விடுறதுனே தெரிய மாட்டேங்குது வர வர அப்படின்னு ரோகிணியை பார்த்து மனோஜ் சொல்லிக்கிட்டே போக ரோகிணி யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை அப்படியே மனோஜ் விட போகிறதில்லன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அங்கே போலீஸ் வரப்போகிறாங்க. உண்மையை கண்டுபிடிச்சா என் நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. இந்த ராணி வேற யோசனை சொல்கிறேன்னு மனோஜோட மனசையே மாற்றிட்டாங்களே. இப்போ என்னடானா ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க மனோஜ். உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு மனோஜ் நினைக்கிறாரு. ஆனால் நான் மாட்டிக்க கூடாதே அப்படின்னு யோசிக்கும்போது மீனா சொல்கிறாங்க, ரோகிணி சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்க எனக்கெலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் என்ன வந்து கூப்பிட்டாதான் நீ சாப்பிட வருவியா? ஏன் ஏன் வேண்டான்னு சொல்கிற? வெளியில் நல்லா சாப்பிட்டு வந்துட்டியா என்ன ரோகிணி? எதுக்காகண்ணா உனக்கு சாப்பாடு வேண்டான்னா முன்னாடியே மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த வீட்டோட மருமக தானே, கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்கியா? ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லு. இந்த வேலை செய்ய தெரியாது, அந்த வேலை செய்ய தெரியாதுன்னு சொல்ல தெரியுது உனக்கு. ஆனால் எனக்காக சாப்பாடு செய்யாதீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்ல தெரியாதான்னு சொல்லும்போது ஆண்டி எனக்கு கொஞ்சம் முடியல, அதனால தான் நான் சாப்பிடலை, மற்றபடி ஒன்றும் இல்லை, மனோஜை அனுப்பி வைக்கிறேன். அதுக்காக ஏன் ஆண்டி இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்க என்னது ஏன் இவ்வளோ பேசுகிறீங்களா? அதானே நீ என்னவோ பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்குறல்ல, உன்னை பார்த்துக்கிறேன்டி, உனக்கெல்லாம் எங்கள் பணத்தோட அருமை பெருமை தெரிய போகுது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே விஜயா போகிறாங்க. உண்மைதான், அதனால தானே அந்த தினேஷ்கெலாம் தேவையில்லாமல் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கேன். விஜயா ஆண்டி சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி ரோகிணி இப்படி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் முதல்ல பணத்தை கண்டுபிடிக்கணும், இல்லைனா முத்து மீனா என் அம்மா கூட என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் சார் எனக்கு உங்கள் உதவி வேணும் சார் அப்படின்னு சொல்ல முதல்ல நீங்கள் யார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்கேன், நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன் சார்னு சொல்லும்போது நீ தான் அப்பப்போ வரியே, உங்கள் மனைவி ரோகிணி தானே சிட்டிக்கிட்ட இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்லி எங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், என் கடையில் நான் வச்ச 3 லட்ச ரூபா பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல ஏன் கடையில் சிசிடிவி இல்லையான்னு கேட்க எல்லாம் இருந்தது சார், ஆனால் அப்போதைக்கு அந்த சிசிடிவி வேலை செய்யலை போல், யார் அங்கே போனாங்க பணத்தை எடுத்தாங்கன்னு தெளிவாக கண்டுபிடிக்க முடியல சார், நீங்கள் தான் வந்து பேசி எப்படியாவது யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை திருப்பி வாங்கி தரணும் சார், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், கஸ்டமர் நம்பி பணம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் சார் அவங்களுக்கு திருப்பி பொருளாக கொடுக்கணும், இப்படிலாம் இருந்தால் என்னால் சமாளிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கடையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விவரத்தையும் போலீஸ் கேட்க ஆரம்பிக்க சரி நீங்கள் கிளம்புங்க நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு மனோஜ் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. சரியான நேரத்தில் அங்கே வந்து கஸ்டமர்லாம் நிற்க போலீஸும் வந்துடுறாங்க. என்ன இவங்க பெரிய கடை ரொம்ப நல்ல கடை நினச்சி வந்தால் என்ன போலீஸ்லாம் வராங்க அப்படின்னு ஒவ்வொரு கஸ்டமரும் பார்க்க மனோஜ் சொல்கிறாரு, நீங்கள் எப்பயும் போல் பொருளெல்லாம் பாருங்கள், இது என்னை பார்க்க தான் வந்திருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் மனோஜ் வர சொன்ன உடனே அங்கே போலீஸ் ஒவ்வொருத்தரையாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கேருந்த ராணி சொல்கிறாங்க, சார் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், சொல்லப்போனால் நாங்கள் யாரும் அந்த இடத்துக்கு போகிறதும் இல்லை, அங்கே அவங்க எவ்வளோ பணம் வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார், இந்த பணத்தை வந்து எடுக்கிறது வைக்கிறதுன்னு எல்லா வேலையும் எல்லா பொறுப்பையும் ரோகிணி அக்கா தான் பார்த்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு விசாரித்தா நல்லாயிருக்கும், சொல்லப்போனால் நாங்கள் கஸ்டமர் வரவங்க கிட்ட பேசுகிறது பொருளை அந்தந்த இடத்துல வைக்கிறதுன்னு இப்படி சின்ன சின்ன வேலையை தான் சார் செய்கிறோம், அது மட்டும் இல்லாமல் மனோஜ் சார் கடையில் இல்லைன்னா பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, இந்த பணத்தை எண்ணி அங்கே வைக்கிறது எல்லாமே ரோகிணி தான், அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா நல்லாயிருக்கும், நாங்கள் யாரும் எந்த தப்பும் உண்மையாகவே செய்யலை சார், எங்களுக்குன்னு உதவி செஞ்சவங்கள நாங்கள் எப்பயும் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பொறுப்பாக பேசுகிறாங்க ராணி. ஆமாம் உங்கள் மனைவி ரோகிணி எங்கே, அவங்களையும் வர சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார், ரோகிணி எப்படி எங்கள் பணத்தை எடுப்பாளா என்ன, அது மட்டும் இல்லை நான் இல்லாதப்ப கடையை பார்த்துக்கிறதே ரோகிணி தான், ரொம்ப பொறுப்பாக இருக்கிறதும் ரோகிணி தான், அப்படி இருக்கும்போது ரோகிணி மேலே சந்தேகப்பட்டு அவளெல்லாம் நீங்கள் விசாரிக்க வேண்டாம், அவள் ரொம்ப கஷ்டப்படுவா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா விசாரித்து தான் ஆகணும், முதல்ல உங்கள் மனைவியை வர சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்ல ரோகிணியை வர சொல்கிறாரு மனோஜ். உடனே வந்த ரோகிணியும் மனோஜை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மனோஜ் உனக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன், நீயே இப்படி என்னை விசாரிக்க போலீஸை வர சொல்லியிருக்கல, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நானும் ஒரு கடையோட ஓனர் தானே அப்படின்னு சொல்ல போலீஸ் தான் வர சொன்னாங்க ரோகிணி, தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி முறைச்சிக்கிட்டே சார்
நானும் இந்த கடையோட ஓனர் தான். நான் எப்படி சார் பணத்தெல்லாம் எடுக்க முடியும்? நீங்கள் எல்லாரையும் விசாரிக்கிற மாதிரி என்னையும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அன்னைக்கு மனோஜ் கடையில் இல்லை சார். நானும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்லரில் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டேன். இங்கே இருக்க யாரோ தான் எடுத்திருப்பாங்க. இல்லை வெளியிலேருந்து யாராவது வந்திருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸும் சிரிச்சுக்கிட்டே, போதுமா, நீங்களா உண்மையை சொல்வீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உண்மையை சொல்கிற மாதிரியே இல்லை. அது எப்படி தேவையில்லாத எல்லார்கிட்டேயும் நீங்கள் வந்து உதவி கேட்குறீங்க அப்படி தானே என்ன சொல்ல? என்ன சார் சொல்கிறீங்க? என்னென்னவோ பேசுகிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, நான் இங்கே வந்து விசாரிக்கிறதுக்கு காரணமே வேற யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்களான்னு கேட்க தான். மற்றபடி நீங்கள் தான் அந்த பணத்தை எடுத்தீங்கன்னு ரொம்ப நல்லா எங்களுக்கு தெரியும்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸ் இப்படி சொன்னதை கேட்டுட்டு மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ தான் ரோகிணியை நீங்கள் பார்த்தீங்க, பேசுனீங்க. அது மட்டும் இல்லை, ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், இவங்க உங்கள் கடையிலேருந்து எடுத்த பணத்தை அந்த தினேஷ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த தினேஷ் யாருன்னு தானே பார்க்குறீங்க? ரோகிணியை பற்றின உண்மை ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் தான் தினேஷ். தினேஷ் வந்து ரோகிணிக்கிட்ட கேட்டு 2 லட்ச ரூபா பணத்தை இப்போ தான் வாங்கியிருக்காரு. அதனால் கடையில் உள்ள பணத்தை தான் கொண்டு போய் தினேஷ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா, பணத்தை வாங்கிட்டு வரும்போதே தினேஷை நாங்கள் வெளுத்து வாங்கி அங்கேருந்து விசாரிக்க கூட்டிகிட்டு போயிட்டோம். அந்த தினேஷ் மூலமாக எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன ரோகிணி, இதெல்லாமே உண்மை தானே அப்படின்னு சொல்ல, ரோகிணி அதெல்லாம் உண்மையே இல்லை. தினேஷ் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சொல்லப்போனால் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே ராணி சொல்கிறாங்க, சார் அப்போவே நினச்சேன் சார், என்னை கூட நான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பணம் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்தில் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க சார். நான் எப்பயும் போல தான் அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வரதுக்குள்ளே பணத்தை எடுத்துகிட்டு நான் வாங்கிட்டு வந்த காஃபியை கூட அவங்க வாங்காமல் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அப்போவே நான் சந்தேகப்பட்டேன் இவங்க தான் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு. அதனால தான் மனோஜ் அண்ணங்கிட்ட சொன்னேன், நீங்கள் போலீஸை வர சொல்லி உண்மை என்னன்னு கண்டுபிடிங்கன்னு. பார்த்தீங்களாண்ணே, எங்கள் மேலெல்லாம் சந்தேகப்பட்டீங்களே, உங்கள் மனைவி தான் பணத்தை எடுத்திருக்காங்க. எதுக்காக எடுத்தாங்கன்னு போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ரோகிணி அக்கா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க போல். உங்கள் பணத்தை நீங்கள் மனோஜ் அண்ணங்கிட்ட கேட்டே எடுத்துருக்கலாமே. இது உங்களோட வருமானம், இது உங்களுடைய லாபமான பணம். இந்த பணத்தை நீங்கள் வந்து இப்படி யாருக்கும் தெரியாமல் எடுக்க வேண்டிய அவசியம் நீங்கள் நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்கிறதுனால தானே. இதில் எங்களை வேற மாட்டி விடணும்னு நினச்சிங்கல்ல. நீங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் மட்டும்தான் நல்லா வந்து மாட்டிக்கணும், அனுபவிக்கணுமே தவிர்த்து அடுத்தவங்கள மாட்டி விடணும்னு நினைக்கக்கூடாதுக்கா. நீங்கள் செஞ்ச உதவிக்காக நீங்கள் சம்பளமே தரலனாலும் உங்கள் கடையில் நல்லா வேலை பார்க்கணுன்னு நாங்கள் நல்ல மனசோடு தான் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது, உங்களை யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு அடுத்த எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கடையில் வேலை பார்க்குற ராணி இங்கே வந்து ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க, ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, யார் அது? அந்த தினேஷ்க்கு என்னவோ நீ 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தியா? ஒன்றுமே புரியல சார். அது யார் சார்? நான் பார்க்கணும், உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். என் பணத்தை வாங்கி கொடுங்க சார். ஆனால் 3 லட்ச ரூபா பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, அதையும் உங்கள் மனைவி கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இவ்வளோ பெரிய கடையோட ஓனராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? என்னதான் இருந்தாலும் யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா கூட, ஏன் உங்கள் வீட்டுக்காரர் மனோஜ்கிட்ட கேட்டால் அவர் தரமாட்டாருன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டிங்களா? இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுருக்கிறீங்க ரோகிணி. அந்த சிட்டி கூட சேர்ந்து திட்டம் போடுறது, இப்போ யாருக்கும் தெரியாமல் இந்த தினேஷ்க்கு பணம் கொடுக்குறதுன்னு வீட்டுக்கே தெரியாமல் நிறைய தேவையில்லாத வேலை செய்கிறீங்க போல். இவங்களை விசாரிக்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ரோகிணியை வெளியில் கொண்டு வரதா, இல்லை ரோகிணி செஞ்ச தப்புக்கு நாம் வந்து என்ன செய்யலாம் இந்த ரோகிணியை, அதான் ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, விஜயாவுக்கு ரோகிணி மேலே கோவம் வருது. மற்ற எல்லாருமே ரொம்பவே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே விஜயா மனோஜை திட்டுறாங்க, உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் ரோகிணியை நம்பாதேன்னு. பணத்தை அவளை நம்பியா நீ வந்து கடையில் வச்சுட்டு போனேன்? அவள் எப்பேற்பட்ட ஆளுன்னு நம்மளுக்கு தெரியாதா? குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்துறது அந்த ரோகிணியோட வேலையாகவே இருக்குது. இதில் கடையில் இருந்து 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு யார் எடுத்தாங்கன்னு தெரியாத மாதிரி நடித்து ஏமாத்திருக்காளே. அப்புறம் போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் அவமானப்பட்டு நிற்கணும். அவளை நம்பி கடைக்குள்ளே விடாதுன்னு சொன்னேனே, கேட்டியா நீ? இந்த ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, என்ன ரோகிணிக்காக திட்டினல, இப்போ அதான் பணம் இல்லாமல் நின்றுட்டுருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் மனோஜ், புத்திசாலித்தனமாக நீ நடந்துக்கவே மாட்டியா? உனக்குன்னு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரோகிணியை விட்டு கொடுக்காம இருந்தியே, ரோகிணியால் நல்லா அவமானப்பட்டுட்டியா? கடையிலேருந்தே பணத்தை எடுத்திருக்கானா? எவ்வளோ திமிரு இருக்கும் அந்த ரோகிணிக்கு. சும்மாவை விட்டு அவளை பலார்னு வெளுத்து வாங்க வேண்டிதானேன்னு சொல்ல, அம்மா போலீஸ் விசாரிக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா. யாரோ தினேஷ்ன்ற ஆள்கிட்ட ரோகிணி பணம் கொடுத்துருக்காளாம். அந்த ஆள்கிட்ட அந்த பணத்தை திருப்பி வாங்கி தர சொல்லியிருக்கேன். இப்போ என்னம்மா செய்கிறது? ரோகிணி இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா நம்ம அங்கே போய் யார் அதுன்னு பார்ப்போம்ப்பா, யாரையும் சும்மா விடக்கூடாது.
இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ரோகிணியை பற்றின உண்மை அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அந்த பார்லலம்மா எதுக்குப்பா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் கேட்டப்பெல்லாம் ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்கப்பா. இன்னைக்கு யாரையும் சும்மா விடக்கூடாது. யாருன்னு பார்த்து ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான்ப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு விஜயா வீட்டில் உள்ள எல்லாருமே போலீஸை பார்க்கறதுக்காகவும் தினேஷை பார்க்கறதுக்காகவும் கிளம்பி போகிறாங்க. அங்கே ரோகிணி அழுதுகிட்டே நிற்க தினேஷை பார்த்துட்டு ரொம்பவே பேரதிர்ச்சியோட, நீயா நீ மாட்டிக்கிட்டியா? உன்னால பாரு என்னையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு உன் இடத்துக்கு கூட போக முடியாதா? போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா தெளிவாக பேசி இங்கேருந்து கிளம்ப முடியாதா? என்ன எதுக்கு மாட்டி விட்ட? இதுக்காக தான் 2 லட்ச ரூபா பணத்தை உனக்கு கொடுத்தனா? இப்போ பாரு மனோஜ் எல்லாரையும் இப்போ கூப்பிட்டு வந்துடுவார். அவ்வளவுதான். என்னை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய போகுது. இனி அந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவே முடியாது. உனக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி உன்னை பார்க்க வந்து பணம் கொடுத்தல, ஏன் தப்பு தான். பணத்தை தரவே முடியாது. உண்மையை யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னு நான் உன்கிட்ட பேசியிருக்கணும். தெளிவே இல்லாமல் யோசிக்காமல் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அங்கே போன உடனே யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து தினேஷ் திட்டிகிட்டு இருக்காங்க ரோகிணி. அங்கே வந்த போலீஸ், என்னம்மா அவர்கிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, சார் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு திட்டுறாங்க சார். என்னையே வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. நான் எந்த தப்பும் செய்யலை சார். பணத்தை வேணா திருப்பி கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு தினேஷ். அண்ணாமலை விஜயான்னு எல்லாரையும் மனோஜ் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ரோகிணியை பார்த்த உடனே விஜயா வெளுத்து வாங்குறாங்க. என்னடி செஞ்சு வச்சிருக்க? நம்பிக்கையா என் பையனோட கடையில் போய் வேலையை பாருன்னு சொன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டியா? என்ன இந்த ஆளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு என் பையன் கடையிலேருந்து பணத்தை அவ்வளோ திமிர எடுத்திருக்கல்ல? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி கடைக்குள்ளே விட்டதுக்கு நல்ல வேலை பார்த்துடி. ஆமாம், அந்த பணம் எங்க இப்போவே கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அத்தை பிரச்சனை செய்யாதீங்க அத்தை, நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லும்போது, நீ தான் தப்பு செஞ்சுருக்க, பணத்தை எடுத்திருக்கேன்னு போலீஸ் தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன நீ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம், எதுக்கு இந்த ஆளுக்கு பணம் கொடுத்த? இவர் யாரு? எப்படி இவரை உனக்கு தெரியும் அப்படின்னு விஜயா வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, அங்கே பிஏ தினேஷ் வேறு வழியே இல்லாமல், இந்த ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, உங்கள் மருமக ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் வேற இருக்கான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீ பொய் சொல்லி இங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்க்குறியா? அதுக்கு ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறியான்னு விஜயா கேட்குறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் இவன் பொய் சொன்னாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல, இல்லை முத்து, என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது. அந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரோகிணி என்னை வர வச்சு பணம் கொடுத்தாங்க. இந்தாங்க உங்கள் 2 லட்ச ரூபா பணம். எனக்கு இந்த பணம் வேண்டாம். ஆனால் என்னையும் மாட்டி விட்டு இவங்க வந்து செஞ்ச தப்பெல்லாம் நான் சொல்ல தான் போகிறேன். இந்த ரோகிணியால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஷோட பிறந்தநாளைக்கு ரோகிணி போனது சந்தோஷமாக எல்லாரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு ஒவ்வொன்றையுமே ஆதாரமாக காமிச்சு ரோகிணியை மாட்டி விட்டுறாரு. இதை பார்த்த மனோஜுக்கு அப்போ தான் தெரியுது, இதுக்காக தான் இந்த தினேஷ்க்கு பணம் கொடுக்க கடையில் இருந்த பணத்தை ரோகிணி எடுத்தாளா அப்படின்னு பேரெதிர்ச்சியோட எல்லாரும் ரோகிணியை பார்க்க, இல்லை யாரும் நம்பாதீங்க, இந்த ஆதாரம் எல்லாம் உண்மை கிடையாது, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே தினேஷ் சொல்கிறாரு, எப்படி ரோகிணி நம்பாமல் இருப்பாங்க? நான் என்ன ஒரு ஆதாரத்தையே காமிச்சிருக்கேன்? நீ யார்? எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சு? நீ இந்த குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்திருக்க? என்னெல்லாம் பொய் சொன்னேன்னு ஒவ்வொன்றையா நான் காமிச்சிருக்கிறேனே, இதுக்கு மேலே என்ன நம்புவாங்களா இல்லை ஒன்றை நம்புவாங்களா அப்படின்னு தினேஷ் வந்து ரோகிணியை மாட்டி விட்டுடுறாரு. அதனால் விஜயா ரொம்ப கோவத்தில் வெளுத்து வாங்குறாங்க. இங்கே அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணியை பார்த்து முத்து கேள்வி கேட்குறாரு, என்ன பார்லலம்மா இது, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க? மனோஜ், உண்மையாகவே இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ரோகிணி இந்த உண்மையை இப்போ தான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்களா? ஏற்கனவே கல்யாணமான உண்மையை நீயும் மறைச்சிட்டியான்னு கேட்க, உண்மையாகவே எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ பணம் யாரோ எடுத்துட்டாங்கன்றதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் ரோகிணியை இப்படி இந்த தினேஷ் மாட்டி விடுவான்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கே ரோகிணிக்கு கல்யாணமான உண்மை இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷ் நம்ம வீட்டில் தான் இருந்தான். ஆனால் கிறிஷ் உங்கள் பையன்னு தெரியக்கூடாதுன்னு கிறிஷ்கிட்ட பேசாமல் எப்படி பார்லலம்மா உங்கள் பையனை கூட கவனிக்காமல் இருக்க முடியும்? நல்லா நடித்து ஏமாத்திட்டீங்கள பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், எவ்வளோ தான் பொய் சொல்லி ஏமாத்துவீங்க ரோகிணி? இப்போ இங்கே போலீஸ் உண்மையை சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைனா இன்னும் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க. பணத்தை எடுக்கிறது, அடுத்தவங்கள ஏமாத்துறது, பொய் சொல்கிறதுன்னு உங்கள் வாழ்க்கைக்காக இன்னும் என்னெல்லாம் செய்கிறதா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு மீனாவும் முத்துவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, போதும் போதும், அதான் அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் என் பையனை பார்க்கணும், என் பையன் கூட நான் வந்து இதே வீட்டில் இருந்துடுறேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, உன் பையன் கூட நீ இருக்கணும்னு நினைக்கிறது சரிதான், ஆனால் என் வீட்டில் இருக்கணும்னு எப்படி நீ நினைப்ப அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அத்தை மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு அழுகிறாங்க. உடனே மனோஜே ரொம்ப கோவத்தில் எல்லாரும் முன்னாடி ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு. இனி ஏதாவது உதவி செய்யுங்க, எனக்கு அந்த வீட்டுக்கு வர உரிமை இருக்குன்னு பேசினேன், அவ்வளவுதான். அதான் என்னை ஏமாத்திருக்கல்ல, ஏற்கனவே உனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கே, அப்புறம் எந்த உரிமையில் நீ என் கூட வாழணும்னு அந்த வீட்டுக்கு வருவேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பெரிய பிரச்சனை நடக்குது. உடனே அங்கே வந்த போலீஸும், போதும் போதும் அமைதியாக இருங்க,
எனக்கு ஏற்கனவே இந்த ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து உண்மையை சொல்லணும்னு நினச்சப்ப தான் மனோஜ் தன்னுடைய கடையில் பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கன்னு வந்து சொல்ல அங்கே விசாரிக்க இந்த ரோகிணியை பற்றி உண்மையை நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் மருமகளோட லட்சணம் இதுதான். இவங்க ஏற்கனவே யாரும் தன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த தினேஷ்க்கு வந்து நிறையா பணம் கொடுத்துருக்காங்க. அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி பணம் கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாற்றி பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட மருமகளை பற்றி கல்யாணத்துக்கு முன்னாடியே விசாரிச்சிருக்கலாமே அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல, அதான் சார் நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் என் பையனும் இப்போ ஏமாந்து நிற்கிறான். அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. ஏற்கனவே தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எங்கள் எல்லாரையும் ஏமாத்தினான். அதுக்கே நான் அவ்வளோ கோவமாக இந்த வீட்டில் இருக்க அவனுக்கு தகுதி இல்லைன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். திரும்பி வந்த ரோகிணி திருந்தி வந்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவள் திருந்துற மாதிரியும் இல்லை, எங்களை நிம்மதியாக வாழவும் விட மாட்டேங்கிறா. சார், எங்களை ஏமாத்துனதுக்கு இவ என் மருமகன் கூட பார்க்காம பொய் சொல்லி என் பையன் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு என் பையன் மனோஜ்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். இவளெல்லாம் வெளியில் விடாதீங்க. இப்படி எல்லாரையும் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்ச இந்த ரோகிணியெல்லாம் வெளியில் வரவே கூடாது சார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கோவத்தில் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. விஜயா ரொம்ப கோவமாக பொய் சொல்லி ஏமாற்றி என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச அந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, இவளுக்கு ஒரு பையன் வேற இருக்கும்போது அந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சி மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச ரோகிணி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு முடிவெடுத்து அங்கே வந்து ரோகிணி தன்னுடைய வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரவே கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. விஜயா ஆண்டி, வேண்டாம், நான் திருந்து இனி நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறேன். ஆனால் என்னை இப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. மனோஜ், நீ பேச மனோஜ்னு சொல்ல, உனக்காக இனி பேச என்ன இருக்குது? என் கடையிலேருந்து பணத்தை எடுத்து அவமானப்படுத்தினேன். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் முன்னாடி இனி நான் வந்து எப்படி வந்து அங்கே போய் நான் வேலை பார்க்க முடியும், கடையை நடத்த முடியும்? எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்க? அது மட்டுமா? ஏற்கனவே கல்யாணமான நீ என்னை ஏமாற்றி உண்மையை சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கியே, அப்புறம் நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? என் அம்மா எடுத்த முடிவு ரொம்ப சரியானது தான் அப்படின்னு ரோகிணி கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிடுறாங்க. ரோகிணி இனி என் மனைவியே இல்லைன்னு கோவத்தில் இங்கே எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு மனோஜ். இந்த தினேஷ் கிட்ட பணம் கொடுத்து நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினச்சா தினேஷால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன். தினேஷ் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் இனி என் வாழ்க்கையில் மனோஜ் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமையில என்னை நிற்க வச்சுட்டானே இந்த தினேஷ். வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே இருக்கிற கோவத்தில் இனி நான் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு இப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்களே. அவ்வளவுதான், நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க. மனோஜோட மனசை நீங்கள் தான் மாற்றணும், என்னையும் மனோஜையும் ஒன்று சேர்ந்து நீங்கள் தான் வாழ வைக்கணும், எனக்காக இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லி அழுகிறாங்க ரோகிணி. இப்படி ரோகிணி சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. வீட்டில் இருக்க எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரோகிணி இனி என்ன சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும். ரோகிணியை இனி யாரும் நம்பவே கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. ரோகிணி தன்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி என் குடும்பத்தையே ஏமாத்திட்டான்னு ரோகிணி மேலே கோவமாக இருக்காரு மனோஜ்.